சோழர் கட்டிடக்கலையின் உச்சமாக 4 கோவில்களை சொல்லலாம். தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், ஐராவதேஸ்வரர், 4வதா திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில். இந்த கோவில்களில் சோழர் கால கட்டிடக்கலை, சிற்பக்கலை மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்வியல் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். இடைக்கால சோழர் ஆட்சியின் இறுதியில் கட்டப்பட்டது தான் இந்த கம்பகரேஸ்வரர் கோயில். குறிப்பாக 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. பெரும்பாலும் ராஜகோபுரம் தாங்க உயரமாக இருக்கும். ஆனால் சோழர்களின் இந்த 4 பெருங்கோவில்கள்லையும் கருவறை விமானம் ராஜகோபுரத்தை விட உயரமானதா பிரமிடு வடிவத்தில் கட்டியிருப்பாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள். வித்தியாசமான அமைப்பில் இருக்கிற சரபேஸ்வரர் சன்னதி ரொம்ப விசேஷம். குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்த வெண்கல சிலை ஒன்று இங்கே இருக்குங்க. அது என்னன்னா, வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களையும் ஆச்சரியப்பட வைக்கிற திருத்தலம் இது. கோவில் முழுவதும் பல கல்வெட்டுகள். அது சொல்லும் கதை என்ன பார்ப்போமா? வெல்கம் டு எழில் டாக். கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் சுமாராக 7 கிலோமீட்டர் தூரத்தில் திருபுவனம் என்ற ஊரில் இருப்பது தான் கம்பகரேஸ்வரர் கோவில். திருபுவனம் சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஆமாங்க, பட்டுச்சேலைக்கு பிரபலமான ஊர் இது. தென்னிந்திய கட்டிடக்கலை வரலாற்றில் இக்கோவில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது. இடைக்கால சோழ பேரரசின் கடைசி கால கட்டத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோவில்களில் இதுவும் ஒன்று. கோவிலின் தெற்கு சுவற்றிலும் வெளி கோபுரங்களிலும் இருக்கும் கல்வெட்டுகள் வாயிலாக இக்கோவில் 3ஆம் குலோத்துங்கனால் கட்டப்பட்டதுன்னு நமக்கு தெரியுது. இந்த கோயிலோட இன்னொரு பெயர் திருபுவன வீரேஸ்வரம். கிபி 1178 முதல் 1218 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த 3ஆம் குலோத்துங்கன் வீரபாண்டியனை நெட்டூர் போரில் ஜெயிச்சான். அதுக்கப்புறம் வந்த ஜடாவர்மன் குலசேகரனையும் வென்று மதுரை பதவியேற்பு மண்டபத்தை இடித்து பாண்டியரிங்கிற பட்டத்தையும் பெற்றான். ஆனால் மாரவர்ம சுந்தர பாண்டியன் படையெடுப்பின் போது சோழ நாட்டை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. பாண்டிய நாடு சோழர் பிடியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. இதுதான் சோழர் வீழ்ச்சிக்கு ஏற்பட்ட முதல் படி. வடக்கே சத்தீஸ்கர் முதல் இலங்கை வரை போரிட்டு வென்ற குலோத்துங்கன் திரிபுவன வீரன்னு பட்டம் சுட்டிக்கிட்டான். வீரத்திலும் அழகிலும் தர்மத்திலும் நீதி பரிபாலனத்திலும் சிறந்து விளங்கினான். தன் குருவான ஈஸ்வர சிவர் என்பவரை கொண்டு இந்த கோயிலை கட்டியிருக்கான். சோழ நாட்டில் மட்டும் இல்லைங்க, பாண்டிய நாட்டு ஆலயங்களுக்கும் பொருள் அளித்துள்ளான். ஆனால் குலோத்துங்கன் தன் ஆட்சி காலத்தில் கோவில்களுக்கு பல பணிகள் செய்துள்ளான். குலோத்துங்கன் போரில் ஏற்பட்ட வெற்றியின் நினைவாக இந்த கோவிலை கட்டியதா கல்வெட்டு ஆதாரம் இருக்குங்க. குறிப்பாக இந்த கோயிலை கட்டினப்புறம் சிதம்பரம், மதுரை, திருவிடைமருதூர், காஞ்சிபுரம், அப்புறம் திருவாரூர் கோவில்களுக்கும் திருப்பணி செஞ்சுருக்கான். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் நன்கொடைகள் வழங்கியுள்ளான். திருபுவன வீரேஸ்வரம் எனப்படும் இந்த கோயில் விமானம் பிரமிட் வடிவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 126 அடி உயரம் உள்ள இந்த விமானம் பழைய சோழர் தலைநகரமான பழையாறையிலிருந்து பார்க்க முடியும்னு கூட சொல்கிறாங்க. கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த கோவிலில் 2 பிரகாரம் இருக்குது. அந்த 2 பிரகார வாசல்லையும் 2 கோபுரம் இருக்குங்க. பிரகாரத்தில் ரொம்ப அழகான வசந்த மண்டபமும் இருக்குது. நிறைய உற்சவங்கள் இங்கே நடக்கும். இங்கே இருக்கிற சிவன் கம்பகரேஸ்வரர்னு அழைக்கப்படுறார். கம்பம்னா நடுக்கம், தமிழில் நடுக்கம் தீர்த்த நாதர்னு சொல்கிறாங்க. அம்பாள் தர்ம சம்பர்த்தினி என்கிற அறம் வளர்த்த நாயகிங்கிற திருநாமத்தோட அருள் பாலிக்கிறாங்க. கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மகா மண்டபத்தின் 2 பக்கமும் தேர் மாதிரி அமைப்பில் படிக்கட்டுகள் கட்டியிருக்காங்க. வெளி பிரகாரத்துலேருந்து பார்க்கும்போது தான் கோவிலோட ஒட்டுமொத்த அழகும் நமக்கு தெரியும். கோவிலின் அதிஷ்டானம்னு சொல்லப்படுற அடிப்பகுதியில் விதவிதமான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். நடனமாடும் பெண்கள், விலங்குகளின் போர், ராமாயண காட்சிகள் ரொம்ப தத்ரூபமாக இருக்குங்க.
கோவில் பிரகாரத்தில் தேவ கோஷ்டாஸ்னு அழைக்கப்படுற அர்த்தநாரீஸ்வரர், 8 கரங்களோட துர்க்கை, லிங்கோத்பவர், பிக்ஷாடனர் இருக்காங்க. தலை சிறந்த நாட்டிய மங்கைகளுக்கு அரசர்கள் வழங்கும் தலைக்கோலிங்கிற பட்டத்தை அளிப்பது சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கோம்ல. அப்படி தலைக்கோல் பெற்ற ஒரு நாட்டிய நங்கையின் சிற்பம் இந்த கோயிலில் இருக்குங்க. கோயில் கோபுர வாசல்ல யானை மீது சுந்தரரும் குதிரை மீது சேரமானும் கைலைக்கு செல்லும் காட்சிகள் ரொம்ப அழகா சிற்பமாக இருக்கு. மேலும் மனுநீதி சோழனின் வரலாறு, போர்க்கள காட்சிகள் போன்றவை நம் கண்களுக்கு விருந்தாக்கின்றன. தாராசுரம் கோவிலுக்கு அடுத்து சிற்பங்களின் அருங்காட்சியகம் கூட இந்த கோவிலை சொல்லலாம். கோவிலில் சிறப்பான விஷயம்னா சரபேஸ்வரர் சன்னதியை சொல்லலாம். மனிதன், சிங்கம், கழுகு கலந்த வித்தியாசமான உருவத்தோடு இருக்கிற சிவன் சரபேஸ்வரர்னு அழைக்கப்படுறார். இந்த சன்னதியில் 3ஆம் குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்த சரபேஸ்வரரோட உற்சவர் சிலை வெண்கலத்தால் ஆனதை நீங்கள் பார்க்க முடியும். வைணவ கோவிலில் நரசிம்மர் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி சைவத்தில் சரபேஸ்வரர் இருக்கார். இந்த சரபேஸ்வரர் சன்னதி புகழ்பெற்றதா இருக்குங்க. சன்னதிக்கு முன்னாடி 2 அழகிய பெண்கள் துவார சக்திகளா இருக்காங்க. தர்மபுர ஆதீனத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த கோவில் கடந்த 1937, 1963 ஆண்டுகளில் புனரமைக்கப்பட்டிருக்கு. சமீபமாக கடந்த பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ராஜராஜன், ராஜேந்திர சோழன், அப்புறம் 2ஆம் ராஜராஜன் கட்டிய கோவில்கள் 3 கலை மற்றும் பண்பாட்டு சின்னங்களாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டு தொல்லியல் துறை பாதுகாத்து வருது. இந்த 3 கோயில்களுக்கும் இணையாக 3ஆம் குலோத்துங்கனால் எழுப்பப்பட்ட இந்த கோயில் இன்றைக்கும் கட்டிடக்கலையிலும் சிற்பக்கலையிலும் சிறந்து விளங்குது. பழமை சிறிது மாறி இருந்தாலும் பெரும்பான்மையான பகுதிகள் நம்ம சோழர் காலத்துக்கே அழைத்து செல்கின்றன. எதிரிகளால் ஏற்படும் கவலை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குபவர் இந்த கம்பகரேஸ்வரர். வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் கலை ஆர்வலர்களுக்கும் இன்றைக்கும் நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த கோவில். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலை நீங்களும் பார்த்துட்டு வரலாமே. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.